யோசிச்சு பாருங்களேன், ஒரே ராத்திரியில தங்கம், வெள்ளி, கிரிப்டோ மார்க்கெட்ல இருந்து பல லட்சம் கோடி ரூபாய் காணாம போகுது. எப்படி? அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் விளையாட்டு என்ன? அதை பத்தி தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். 3 ட்ரில்லியன் டாலர்கள். சும்மா சொல்றதுக்கு வேணா சுலபமா இருக்கலாம். ஆனா இது ஒரு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை. இவ்ளோ பெரிய மதிப்பிழப்பு நாமெல்லாம் ரொம்ப சேஃப், இதுல போட்டா பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிற சொத்துக்களை போய் தாக்கியிருக்கு. ஏன் இப்படி ஒரு நிலைமை? இங்க பாருங்க, தங்கம், வெள்ளி, கிரிப்டோ கரன்சி எல்லாமே ஒரே நேரத்துல தலைகீழா விழுந்திருக்கு. ஏற்கனவே பங்குச்சந்தை தடுமாறிட்டு இருந்த நேரத்துல இந்த பாதுகாப்பான சொத்துக்களும் இப்படி சரிஞ்சது முதலீட்டாளர்கள் மனசுல ஒரே ஒரு கேள்வியை தான் எழுப்புச்சு. இங்கே என்னதான் நடக்குது? இது ஒரு ரொம்ப அருமையான கேள்வி. சந்தையிலிருந்து பல ட்ரில்லியன் காணாம போச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அந்த பணம் காத்துல கரைஞ்சிடுச்சுன்னோ இல்ல வேற யாரோ ஒருத்தர் பாக்கெட்டுக்கு போயிடுச்சுனோ அர்த்தம் இல்ல. உண்மை என்னன்னா, அது நீங்க வச்சிருக்கிற சொத்தோட மதிப்புல ஏற்படுற ஒரு சரிவு, அவ்வளவுதான். அதாவது இது உங்க போர்ட்ஃபோலியோ மதிப்புல ஏற்பட்ட ஒரு சரிவு. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி ETF வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த சரிவுக்கு அப்புறம் நீங்க அதை விற்கவே இல்லைனாலும் அதோட மதிப்பு பேப்பர்ல திடீர்னு 1.5 லட்சமா குறைஞ்சிடும். அந்த 50,000 ரூபாய் யாருக்கும் போகல, உங்க முதலீட்டோட மதிப்பு குறைஞ்சிடுச்சு, அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த பலூன் இப்படி திடீர்னு வெடிக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன? இது வெறும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பிரச்சனை கிடையாது. இதோட ஆணிவேர் அமெரிக்காவில் நடந்த ஒரு பயங்கரமான அதிகார மோதல்ல ஒளிஞ்சிருந்தது. அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் தான் ஃபெடரல் ரிசர்வ். அவங்க தான் அமெரிக்க டாலரை கண்ட்ரோல் பண்றாங்க. உலகத்துல நடக்கிற 65% வியாபாரம் டாலர்ல தான் நடக்குது. அதனால ஃபெட் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உலகம் முழுசையும் பாதிக்கும். உதாரணமா, ஃபெட் வட்டி விகிதத்தை ஏத்துனா அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்றது லாபமா தெரியும். அப்போ இந்தியா மாதிரியான நாடுகள்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் அங்க போடுவாங்க. இதனால டாலர் வலுவாகும், நம்ம ரூபா வீக் ஆகும். விளைவு, நாம இறக்குமதி பண்ற பெட்ரோல், டீசல் விலை ஏறும். பாத்தீங்களா, வாஷிங்டன்ல எடுக்கிற ஒரு முடிவு நம்ம சென்னையில நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு. இந்த மொத்த பிரச்சனைக்கும் மைய புள்ளியா இருந்தது 2 சக்தி வாய்ந்த நபர்களுக்கு நடுவுல நடந்த ஒரு வெளிப்படையான அதிகார போட்டி தான். ஒரு பக்கம் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த முரண்பாடு தான் கதையோட முக்கியமான திருப்புமுனை. ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, வட்டி விகிதத்தை குறைங்க, அப்பதான் மக்கள் சுலபமா கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க, பொருளாதாரம் வேகமா வளரும்னு கேட்டார். ஆனா பவல், இல்ல, வங்கியோட சுதந்திரம் முக்கியம், பொருளாதார ஸ்திரத்தன்மை தான் அதுக்கு மேலன்னு சொல்லி ட்ரம்போட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாரு. ட்ரம்ப் ஏன் இப்படி செஞ்சார்னு புரிஞ்சுக்க நாம சில விஷயங்களை ஒன்னா கோத்து பார்க்கணும். முதல்ல அவர் கொண்டு வந்த வர்த்தக வரிகளால வெளிநாட்டு பொருட்களோட விலை ஏறிடுச்சு. இதனால பணவீக்கம் அதிகமாச்சு. இந்த விலைவாசி உயர்வு அடுத்து வர்ற தேர்தல்ல தனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவர் பயந்தார். இதுக்கு ஒரு தற்காலிக தீர்வா வட்டி விகிதத்தை குறைக்க நினைச்சார். வட்டி குறைஞ்சா மக்கள் ஈஸியா லோன் வாங்கி வீடு, கார்னு செலவு பண்ணுவாங்க. இதனால விலைவாசி உயர்வால ஏற்படுற வழி மக்களுக்கு தெரியாது, பொருளாதாரம் சூப்பரா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகும். இதுதான் அவரோட அரசியல் கணக்கு. நிலைமை எவ்வளோ வேகமா கைமீறி போச்சுன்னு இங்க பாருங்க. ஃபெட் தன்னோட முடிவை அறிவிச்ச சில மணி நேரத்துல ட்ரம்ப் ட்விட்டர்ல பவலோட காலம் முடிஞ்சது, அவரை மாத்த போறேன்னு மிரட்டல் விடுத்தார். இந்த ஒரு அறிவிப்பு தான் எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி உலக சந்தைகள்ல ஒரு மாபெரும் பீதியை கிளப்பி விட்டுச்சு. அடுத்து நடந்தது தான் ரொம்பவே விசித்திரமானது. சந்தை நடந்துகிட்ட விதம் சாதாரண லாஜிக்கு முற்றிலும் எதிரா இருந்துச்சு. சொல்லப்போனா அது ஒரு பெரிய முரண்பாடு. பொதுவா அமெரிக்கா டாலர் மேல ஒரு சந்தேகம் வந்தா என்ன நடக்கும்? இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் டாலரை வித்துட்டு தங்கம், வெள்ளி மாதிரி பாதுகாப்பான சொத்துக்கள்ல பணத்தை போடுவாங்க. இதனால தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறும். இதுதான் வழக்கமா நடக்கிறது. ஆனா இந்த தடவை அப்படி நடக்கல. ஏன்னா இது ஒரு சாதாரண மார்க்கெட் சரிவு இல்ல. இது உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தோட தலைமை மேலேயும் ஸ்திரத்தன்மை மேலேயும் வந்த ஒரு அடிப்படை கேள்வி. ஒரு நாட்டோட அதிபரே அந்த நாட்டோட மத்திய வங்கியை மிரட்டும் போது அந்த நாட்டோட எதிர்காலம் என்னாகுங்கிற ஒரு தீவிரமான நிச்சயமற்ற தன்மை உருவாகிடுச்சு. இந்த பயத்துல தங்கம், கிரிப்டோன்னு எதுவுமே பாதுகாப்பா தெரியல. அதனால முதலீட்டாளர்கள் எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தை கையில வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல லாஜிக் எல்லாம் வேலைக்காகாது, பயம் மட்டும்தான் சந்தையை முழுசா இயக்கும். சரி, இந்த மொத்த குழப்பத்திலிருந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண முதலீட்டாளர் என்ன கத்துக்க முடியும்?
சில முக்கியமான பாடங்கள் இதுல இருக்கு. பாடம், அரசியலையும் உங்க முதலீட்டையும் பிரிக்கவே முடியாது. ஒரு தலைவரோட ட்வீட் ஒரு பெரிய கம்பெனியோட ரிசல்ட்டை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். 2வது, பயம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உணர்ச்சி. எல்லாரும் விக்கிறாங்கன்னா நாமளும் விக்கணும்னு தோணும். அந்த நேரத்துல லாஜிக்கா யோசிக்க மாட்டோம். 3வது, பீதியில எந்த முடிவும் எடுக்காதீங்க. மார்க்கெட் சரியும் போது பயந்து போய் வித்தா அது உங்க பேப்பர்ல இருக்கிற நஷ்டத்தை நிஜமான நஷ்டமா மாத்திடும். கடைசியா, உங்களால எவ்ளோ நஷ்டத்தை தாங்க முடியும்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மட்டும் ரிஸ்க் எடுங்க. இந்த முழு நிகழ்வும் நம்ம கிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் இருக்கிற இந்த உலகத்துல மத்திய வங்கிகள் மாதிரியான அமைப்புகளால உண்மையிலேயே சுதந்திரமா செயல்பட முடியுமா, இல்ல அதெல்லாம் வெறும் ஒரு மாயதானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.